நாம் ஜெபத்தோடு இன்றைய பைபிள் ஸ்டடியை நம்ம தொடங்கலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற எல்லா காரியத்தையும் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கடவுளுடைய வழிகாட்டுதல் எங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நாம் ஜான் 13 பார்த்தோம், 13வது அதிகாரம் பார்த்தோம். அப்போ ஜான் 13 நமக்கு சொல்லித்தந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுடைய குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங் அந்த கான்செப்டோடைய மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் என்னன்னா, மற்ற சினாப்டிக் காஸ்பல் சொல்லப்படுகின்ற மார்க்கு, மேத்யூ அண்டு லூக்காவில் இது மேல் விட்டறையில் இனிஷியேஷன் ஆஃப் ஹோலி கம்யூனியன் அதுதான் இது நடந்தது. அன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு முக்கியமான ஒரு சாக்ரமெண்ட்டை என்ன நினைவு கூறும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க செய்யுங்க, ரிமெம்பர் மீ அண்ட் ரிமெம்பர் மை சஃபரிங்ஸ் அப்படின்ற அதில் இன்னொரு முக்கியமான பாற்றை ஜான் நமக்கு சொல்லித்தரார். அது சினாப்டிக்கில் அது அந்த அளவுக்கு அவங்க மற்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணாமல் இல்லை. ஆனால் அந்த பர்டிகுலர் அப்பர் ஹவுஸில் நடந்த அந்த ஒரு ஃபைனல் ஒரு ஃபேர்வெல்ல அது நமக்கு தெரில. பட் ஜான் ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் இது பெருசு. அந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸில் நிறைய விஷயம் ஜான் நமக்கு சொல்கிறார். அந்த ஃபேர்வெல் உட்கார்ந்துட்டு இருக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் எல்லாருடைய கால்களையும் சீடர்களுடைய டிசைபிள்ஸுடைய காலை கழுவுறார். அதில் இருந்து நம்ம போன வாரம் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணோம். அது என்னெல்லாம் பார்த்தோம்னா, சாக்ரிஃபிஷியல் லீடர்ஷிப், எஸ்கட்டாலஜிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்கடுத்தது வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்வன்ட் லீடர்ஷிப், வாலண்டரி பாவர்ட்டி, த வேல்யூ ஆஃப் ஹியூமிலிட்டி ஆஸ் அ கிறிஸ்டியன் வர்ச்சு அதை பார்த்தோம். ஏன் இது த்ரூ திஸ் ஜீசஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங்டம் வேல்யூஸை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஒரு கிங்டம்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு கிங்டம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஒரு லீடர்னா அவரை யார் லீடர் சொல்லுவா தெரியுமா, அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கு. இப்போ நம்முடைய முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜீசஸை நம்ம ஒரு லீடராக பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன்ஸ் அண்ட் ஐடியாலஜி நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும். ஒரு தலைவர் இருக்கிறாரு, அந்த தலைவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த தலைவருடைய கொள்கைகள், ஐடியாலஜி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜீசஸ் டிசைபிள்ஸ், மாஸ்டர் சொல்ல முடியாது, லீடர் அண்ட் டிசைபிள், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆஸ் அ டிசைபிளாக கண்டிப்பாக அவருடைய ஐடியாலஜிஸ் அவங்க என்ன பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜீசஸ் லாஸ்ட் மினிட்ல போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஐடியாலஜிஸ் அவர் சொல்கிறார். அவருடைய ஐடியாலஜிஸோடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, நாட் ஓன்லி டிசைபிள்ஷிப் மட்டும் இல்லை, இந்த ஐடியாலஜிஸ் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச், சால்வேஷன், இது எல்லாமே த்ரூ திஸ் வேல்யூஸ் அண்ட் ஐடியாலஜிஸ். இதை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் குறிப்பாக சாப்டர் 12 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 மேரி இவங்க சிஸ்டர் ஆஃப் லாசரஸ், அவங்க அவங்க கால்களை கழுவி அந்த நிகழ்விலேயே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜீசஸ் ஸ்டார்டட் எ நியூ ஐடியாலஜி. அவங்க ஆண்டவருக்கு அந்த தைலத்தை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சிம்பாலிக்கலி சிக்னிஃபைட் அனௌன்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங், அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நம்ம வரிசையாக நம்ம பார்க்கும்போது தான் இந்த ஒரு லீடர்ஷிப் மாடலை ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு. இந்த லீடர்ஷிப் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வன்ட் லீடர், அதுதான் நம்ம பார்த்தோம். சர்வன்ட் லீடர், இது ரெண்டும் செட் ஆகாது. ஒன்று நீங்கள் சர்வெண்ட்டாக இருக்கணும், இல்லை லீடராக இருக்கணும். கரெக்டா? இது ரெண்டும் அது ஆக்சுவலாக அதோட மீனிங் நீங்கள் எப்படி நம்ம எப்படி அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் சர்வெண்ட் லீடர்? ஒன்று சர்வெண்ட்டாக இருக்கணும், இல்லை லீடராக இருக்கணும்.
அப்போ ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை சொல்லி கொடுக்குறாரு. சர்வெண்ட்டும் இருக்கிறோம், லீடராகவும் இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆனால் சர்ச்சை வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ இந்த லாஸ்ட் போப் ஆண்டவர், போப் பிரான்சிஸ். இப்போ எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, எல்லா ஒரு ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சஸ் கூட அவரை பற்றி புகழ்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு சர்வெண்ட் லீடராக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம கண்ணு முன்னாடியே he lived in front of our eyes. ஓகே, ரைட். அப்போது சர்வெண்ட் லீடராக இருக்கிறதுக்கான சேலஞ்சஸ் அதிகம். சர்வெண்ட் லீடராக இருக்கிறதுக்கான சேலஞ்சஸ் வந்து இப்போ நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பி எ சர்வெண்ட் லீடர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன நினைக்கிறீங்க? ஈகோ. ஓகே, எதிர்ப்பா இல்லை, அது எப்படி சொல்றது, கரெக்டான வார்த்தை என்ன சொல்லலாம்? எதிர்ப்பா நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது, பட் என்ன வார்த்தை அதுக்கு பயன்படுத்தலாம்? யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்க தான் சொன்னீங்கம்மா. பேஷன்ஸ் வேணும், டெம்டேஷன் வரும். கரெக்ட். யூ வில் பி ரிஜெக்டட். உங்க ஒப்பீனியனு, நீங்க சொல்ல வர்றது எதையுமே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டெம்டேஷன். அப்போ நாம சர்வெண்டா இருக்கணும்னு நினைச்சு இறங்கணும்னா களத்துல ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அது நார்மலா இருந்துட்டா we can survive. நார்மல் லீடர்ஷிப் ஸ்கில்ஸோட we can survive. ஆனா ஒரு ரோல் மாடலா ஒரு சர்வெண்ட் லீடரா இருக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதிகம். கரெக்ட், அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதிகம். அதுக்கான அது ஏன்னா ஃபர்ஸ்ட் அதோட முதல் ப்ராப்ளம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வித் அவர் ஓன் செல்ஃப். கரெக்ட், ஐம் ரைட். நமக்குள்ளே தான் அந்த போராட்டம் தொடங்கும். ஏன்னா இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த விஷயத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன், இந்த பதிலுக்கு நம்மளால், இந்த கேள்விக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஜீசஸ் வந்து சர்வெண்ட் லீடராக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறார். கரெக்ட். அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சிட்டார். என்ன பலன் அனுபவிச்சாரு? சிலுவையை விட்டுருவோம். சிலுவை அல்டிமேட். பட் அவருடைய சீடர்கள் அவர் கூட ஒப்பீனியன், அவர் சொல்றத அவங்க கேட்கிற மனநிலையில் அவங்க இல்லை. அதான் புரிஞ்சுக்கல. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் இல்லை. அதில் தான் எக்ஸ்ட்ரீமா ஒரு சீடம் போயிட்டு he wanted to betray him. ஏன்னா அந்த பிட்ரேயல் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்பே அவர் நினைச்ச ஒரு ஹீரோ பேஸ்ட் லீடரா அவர் இல்லை. ஒரு ஹீரோ பேஸ்ட் லீடரா அவர் இல்லை. ஹீரோயிசம் அவர்கிட்ட இல்லை. கரெக்ட். ஆனா அவருடைய வழியில அவர்கிட்ட அது எல்லாமே இருக்கு அவருடைய பார்வையில். ஆனா அவரை மற்றவங்க பார்த்த பார்வையில் இல்லை. ஸோ சர்வெண்ட் லீடராக இருக்கிறதுன்றது ஒரு சேலஞ்சு. ஆனால் நாம் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தில் ஓவர் ஆல் பேப்டைஸ்ட் அண்ட் ஓவர் ஆல் என்ன சொல்கிறது, நான் வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், வி ஆர் கால் டு பி சர்வெண்ட் லீடர்ஸ். நம்ம எல்லாருமே சர்வெண்ட் லீடர்ஸ் தான். கரெக்ட். ஆனால் அந்த சேலஞ்சை நாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? நான் எப்படி வந்து சர்வெண்ட்டாகவும் இருக்கணும், லீடராகவும் இருக்கணும், இது எப்படி அப்படின்றத வந்து நாம் தான் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். ஒரு பிக்சர் கூட ஒன்று நான் பார்த்தேன். இந்த சவுத் சூடான் பிரசிடெண்ட் ஒரு வந்து அவரை பார்க்க வராரு, பிரான்சிஸை. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அந்த நடக்கிற வார், ப்ளீஸ் ஸ்டாப் த வார் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும். டக்குன்னு அவருடைய கால்களை பிடிச்சிக்கிட்டார். எப்படியாவது நீங்கள் அந்த வாரை என்ன பண்ணுங்க, நிறுத்திடுங்க அப்படி சொல்லி பிடிக்கிறார். அவருக்கு ரொம்ப ஒரு எம்பாரசிங்காக ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் அது எப்படி தான் அந்த மனசுலாம் வருன்றது வந்து, பட் அது கண்டிப்பாக அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மனசுக்குள்ளே வேணும். பட் அது கஷ்டம்தான். ஆண்டவர் தான் அந்த ஸ்ட்ரென்த்தை நமக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரி, ரைட். ஸோ சர்வெண்ட் லீடர்ஷிப்லேருந்து மெல்லமாக ஜீசஸ் அவங்களுக்கு சர்வெண்ட் லீடர்ஷிப் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த செகண்ட் விஷயம் அவர் பேசினார். ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் லீடர்ஷிப் பேசினார். ரெண்டாவது ஒரு நியூ கமாண்ட்மெண்ட் பற்றி பேசினார். இந்த நியூ கமாண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஒன் அனதர்.
அதுதான் நான் உங்களுக்கு ஃபேர்வெல் ஸ்பீச்சில் நான் கொடுக்குற ரெண்டாவது கமெண்ட்மெண்ட் என்னன்னா, லவ் ஒன் another. ஸோ நீங்கள் இந்த ஒன்று ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், அண்ட் தென் த செகண்ட் வாவ் இஸ் லவ் ஒன் another. இது ரெண்டு சொன்ன உடனே சைமன் பீட்டர் சொன்னார், ஆண்டவரே அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் ஐ வில் ஃபாலோ யூ, அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைமன் பீட்டர் சொன்னார். அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, இல்லை நான் போக வேண்டிய இடத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படி சொல்லி சாப்டர் 14 நம்ம போயிட்டோம். ரைட், இப்போ நம்ம வில் கோ டு சாப்டர் 14. ஸோ சாப்டர் 14 ஆக்சுவலி சாப்டர் 14 இட்ஸ் நாட் அ செப்பரேட், இது இல்லை, சேம், இட் கண்டினியூஸ், ஒன்லி நம்பர்ஸ் தான் இது. அதனால நமக்கு அப்படி இல்லை. 13 and 14 தனித்தனி பெரிகோப்பைஸ் கிடையாது, இட்ஸ் கண்டினியூஸ் திங். அப்போ அதே ஃபேர்வெல்ல அவங்களுக்கு அவங்க ரொம்ப டல் ஆயிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அப்செட். ஏன் அவங்க அப்செட் ஆயிட்டாங்கன்னா, ஜீசஸ் கோயிங் டு லீவ் தம். ஸோ அதனால தேர் அப்செட். இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, இல்லை, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஸோ 14:1 ஜீசஸ் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு கம்ஃபர்ட்னஸை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, verse 2 to 3, 2 and 3 அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் பிலீவ் ஜீசஸ், அதுக்கப்புறம் in the house of the father of me many rooms there are, but if not would I have told you. நான் வேற டிரான்ஸ்லேஷனில் படிக்கிறேன், லிட்ரல் கிரீக் டிரான்ஸ்லேஷன். would I have told you that I go to prepare a place for you, and if I go and prepare a place for you, again I am coming and will receive you to myself. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் நிறைய பிளேசஸ் இருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? 1 to 6. In my father's house there are many rooms. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? லிட்ரலா பார்த்தா ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம், ஒரு வீடு, நிறையா ரூம்ஸ். பட் இது அப்படி பார்க்கறத விட ஒரு டெரிட்டரி ஓரியன்டாக பார்க்கறத, யூ ஷுட் நாட் see that. Instead of looking it as a territory oriented, ஒரு இடம், ஒரு லொகேஷன் அப்படி இல்லாமல் இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the kinship of God, அதாவது காட்ஸ் ஃபேமிலி. உங்களை யாரும், நீங்கள் எப்பவுமே நான் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறதில்ல. we are all together always, I am going to be with you. ஸோ இந்த மேன்ஷன், இந்த ஹோம், இந்த ஹவுஸ், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுது. ஸோ ஃபாதர்ஸ் ஹவுஸில் நிறைய வீடு இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? the meaning of room, what is room? ரூம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய நேரத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ், சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸாக யோசிக்கிறோம். ரூம்னா இன்னும் இடம் இருக்கு. இங்கிலீஷில் ரூம்க்கு 2 மீனிங்ஸ் இருக்கு, கரெக்ட்? ஒரு மீனிங் என்னன்னா ரூம்ஸ், 4 வால் செவுறு வச்சு கட்டினது. இன்னொரு இடத்துல ரூம்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம காரில் உட்காந்துருக்கிறோம், இன்னும் ரூம் இருக்கு, யூ ஜஸ்ட் கெட் இன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் ஆல்சோ, ரூம் இண்டிகேட்ஸ் ஸ்பேஸ். அப்போ எங்க அப்பா வீட்டில் எல்லாருக்கும் எப்போ என்ன இருக்கு? ரைட், மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அக்செப்ட்ஸ் எவ்ரிபடி. யாரையுமே என்ன பண்றதில்ல, நாங்க விடுறதில்ல. ஸோ தட் ஃபாதர்ஸ் ஹவுஸ் இண்டிகேட்ஸ் காட்ஸ் கிங்டம். ஆண்டவருடைய ராஜ்யம், உமது அரசுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஃபாதர்ஸ் ஹவுஸ், பிதாவினுடைய வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ். எங்க அப்பாவுடைய வீட்டில் எப்பவுமே என்ன இருக்கு? இடம் இருக்கு. என்னுடைய அப்பாவுடைய வீட்டில் எப்பவுமே யாரையுமே நாங்கள் வேணான்னு சொல்றது இல்லை, வி அக்செப்ட்ஸ் எவ்ரிஒன். அப்போ இது ஒரு கவுண்டர் நெரேட்டிவ். ஆக்சுவலா என்ன கவுண்டர் நெரேட்டிவ்னு பார்த்தோம்னா, இது என்ன கவுண்டர் நெரேட்டிவ்னு பார்த்தோம்னா, ஜூஸ் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல
எல்லாரும் அவங்களுடைய ஆலயத்துக்குள்ள போக முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ரோமன் கிங்ஸ் பேலஸ், எல்லாராலையும் கிங்ஸ் பேலஸ்க்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாராலையும் எல்லா இடத்துக்குள்ளும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எல்லாருக்கும் எல்லா இடமும் சொந்தம் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். எக்ஸப்ட் ஆண்டவருடைய கிங்டம்ல மட்டும்தான் ஆல் ஆர் இன்வைட்டட் அண்ட் ஆல் ஆர் அக்செப்டட். ஸோ சர்ச் தான் காடோடைய கிங்டம். ஸோ இங்க ஜீசஸ் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா, பின்னாடி வரப்போகின்ற திருச்சபை பத்தி பேசுறாரு. ஸோ இந்த திருச்சபை தான் ஆண்டவருடைய ஃபாதர்ஸ் ஹவுஸ். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை நீங்க என்ன ஆக்கிட்டீங்க, வியாபார வீடு ஆக்கிட்டீங்க, கல்லறை கொகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்றாரு பாருங்க. அதோட நோக்கம் என்னன்னா, என்னுடைய ஃபாதர்ஸ் ஹவுஸ் எப்பவுமே இட்ஸ் அகாமடேட்டிவ், ஹாஸ்பிட்டபிள், அக்செப்டபிள். இது யாரையும் என்னைக்கும் என்னுடைய ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல யாருக்கும் ரிஜெக்ஷன் கிடையாது, எல்லாரும் வரலாம் அப்படின்றத பத்தி தான் அவரு சொல்றாரு. ரைட். இதை ஏன் இந்த இடத்துல இப்ப சொல்றாரு அப்படின்றதான் முக்கியம். ஏன் இதை இந்த இடத்துல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய டிபார்ச்சர் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்கை உருவாக்கிருச்சு. நாங்க தனியா இருப்போமோ, எங்களை யாரு கைட் பண்ணுவா, எங்களுக்கு யாரு சோர்ஸ் அப்படின்ற ஒரு கவலையில தான் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரைட். செகண்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஐ எம் சேயிங்ஸ்ல ஒரு சேயிங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறார், தாமஸ் கேட்கிறார். தாமஸ் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தையே நாங்களுக்கு தெரியாத. அப்போ அவர் சொல்றாரு, நான் எங்க போறேன்றதையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என் வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க we don't know the destination, எங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியாது, அதுக்கப்புறம் வழி எப்படி தெரியும் அப்படின்னு தாமஸ் கேட்கிறாரு. ரைட். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரீக் வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். என்னன்னா, கிரீக் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சாக்ரட்டிஸ், பிளேட்டோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களன்னா பேசுவாங்க. அவங்க பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. கிரீக் வே ஆஃப் லேர்னிங். நம்ம ஊர் வே ஆஃப் லேர்னிங் என்னது, டீச்சர் பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடைசியில் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும், ஒப்பிச்சு மார்க் வாங்கிட்டு ஓடிட்டு போயிடணும். ஆனால் கிரீக் மெத்தடாலஜி என்னன்னா, பாதி மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ராக்ஷன் கொஸ்டின். ஜான்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஜான்ல எப்பவுமே ஜான் காஸ்பிள் ஃபுல்லாவே ஜீசஸோட அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே ஜீசஸை யாரெல்லாம் யோவான்ல கொஸ்டின் பண்ணது, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு 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 ஆராய்ச்சி நீங்க வீட்டில் போய் பண்ணுங்க. ஜான் காஸ்பல்ல மட்டும்தான் ஜீசஸை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் பண்ணது, ஃபர்ஸ்ட் நிக்கோடேமஸ் பண்ணிட்டாரு. ஆண்ட்ரூ பண்றாருன்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள், நீங்க எங்கே தங்கி இருக்கிறீர், எங்கே தங்கி இருக்கிறீன்னு கேட்குறாங்க. சாப்டர் 1லயே அவரை கொஸ்டின் பண்றாங்க, நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, வந்து பாருங்கள்ன்ற ஒண்ணு. அதுல நிக்கோடேமஸ், அப்புறம் அந்த அம்மா சமாரிட்டன் விமன், அப்புறம் அவருடைய பிரதர்ஸ், அப்புறம் வந்துகிட்டே இருக்கு, நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்த்தா நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சு போயிருக்க மாட்டான். ஸோ ஜீசஸ் எல்லாமே கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய பதில் சொல்றாரு. ரைட். இங்க ஒரு பெரிய கொஸ்டினை கேட்டுட்டார் அவரு, நான் எங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியாது. இது எப்படி இருக்கு தெரியுமா, கடைசி நாள் கிளாஸ் எடுக்கிறாரு வாத்தியாரு, அவன் சொல்றான், சார் எங்ககிட்ட சிலபஸே கொடுக்கலையே சார் அப்படி சொல்றான். அந்த கதையில அவரு இவ்வளவு நாள் கிளாஸா எடுத்துட்டு கடைசியில அவர் சொல்லிட்டான் அந்த ஸ்டூடெண்ட், எங்களுக்கு we don't have syllabus சார் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அந்த வாத்தியாருக்கு, ரைட்டு திரும்பவும் பாடத்தை ஃபர்ஸ்ட்ல நடத்த வேண்டியதான். அப்ப நடத்துறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் என் கூட இருந்து டெஸ்டினேஷனை தெரியாம இருந்திருக்கீங்களாப்பா, இல்ல வாட் இஸ் ஹூ இஸ் த டெஸ்டினேஷன், யார்ப்பா டெஸ்டினேஷன், ஐ ஆம் த டெஸ்டினேஷன். இப்போ இந்த கொஸ்டின் யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க அவரை, ஒண்ணுமே அவங்க என்ன பண்ணல புரிய, ஜஸ்ட்
அவங்க அவர் கூட இருந்தாங்க, அவர் பண்ண விட்னஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய அவரை அவங்க என்ன பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல. ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் அதே கொஸ்டின்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மோசஸ் சீனாய் மலையில ஏறிட்டு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? மோசஸ் சீனாய் மலையில ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? உங்க மகிமையை நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு see your glory. ஏன் அந்த கொஸ்டின் கேட்டாரு? இப்போ நீங்க அந்த கொஸ்டின் எப்படி பாக்குறீங்க? 10 வாதம்லாம் இல்ல, பிஃபோர் 10 plagues அவரை அழைக்கிறார். அப்பயும் டவுட்டு. அந்த டவுட்டுக்கு அவர் என்ன பண்ணாரு? இப்படி ஒரு கோலை போட்டா பாம்பாவுன்னார். ஓகே, இப்படின்னா ஆமா தோல் நோய் மாதிரி உருவாகுது. எல்லாம் பார்த்து மக்களை கூட்டிட்டு வந்து நடு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மோசே என்ன கேள்வி கேட்டாரு? அப்ப இதுவரைக்கும் பார்க்காத இப்ப என்ன பார்க்க போறாரு? நம்ம என்னைக்காவது அந்த அப்படி யோசிச்சிருக்கோமா அந்த கொஸ்டினை? You already seen the glory of God at many occasions. இப்போ ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாரு மேலே ஏறி வந்து? ரைட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் ரிவீல்ஸ் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ignorance human ignorance. ரைட். நம்ம எல்லாரும் மனுஷங்க. நம்மளுடைய நாலேஜ் லிமிட்டெட், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லிமிட்டெட். ஒரு பக்கம் ஒன் சைடு. இன்னொரு சைடு என்ன, அதோடைய கொஸ்டினுடைய உள் நோக்கம் என்ன, உள்ளான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they wanted the world to know. அதாவது இந்த உலகம் இவரை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு. இப்போ நான் எனக்கா கேட்கலப்பா, உங்களுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் எனக்காகலாம் பேசல, யாருக்காக பேசினேன்? உங்க எல்லாருக்காக பேசினேன்னு சொல்லி ஒரு பொதுநல கேள்வி. இட்ஸ் a question for common good அப்படின்னு சொல்றாங்க. பொதுநல கேள்வி. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல, ஐ நோ, பட் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் எவ்ரிவன் அப்படின்னு சொல்லி இது ஒரு கேள்வி. எனக்கு புரியுது, பட் மற்றவங்களுக்கு புரியல, அதனால மொத்தமா கேட்கிறேன்னு சொல்லி ஒரு கேள்வி. ரைட். எனிவே, ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டாரு. அந்த கேள்வியினால என்ன நன்மை நடந்துச்சுன்னா, இப்ப நம்மளால என்ன பண்ணிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் தி டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனே நான் தான். வே ஓகே இல்ல, நானே வழின்றதை நம்ம புடிச்சுக்கிறோம். ஆனா வழின்றதை விட நான் எப்படி அதை கொண்டு போறேன்னா, டெஸ்டினேஷனே யார் தான்? ஜீசஸ் தான். ரைட். ஓகே, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த டெஸ்டினேஷன். இப்போ இதை பத்தி யோசிக்கும் போது, ஐ ஆம் த வே அண்ட் டெஸ்டினேஷன் யோசிக்கும் போது, ஈவன் இதே கூட ஜீசஸ் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார்? the same answer from Jesus, he already told the similar answer on another occasion. when? எப்போ இதே மாதிரி பதில் சொல்றார்? நானே வழி, நானே வாசல். யார சொன்னீங்க? ரைட், வெரி குட். நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, க்ளோஸா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ரெண்டு பதிலும் ஒன்று தான். ஐ ஆம் த டோர். இப்போ என்ன சொல்றாரு? ஐ ஆம் த வே. ஸோ நான் தான் டோர், எனக்குள்ள நீங்க நுழைஞ்சா தான் போக முடியும். ஸோ இங்க ஒரு அற்புதமான பதிலை வந்து தாமஸுடைய கொஸ்டினுக்கு வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ரைட். இப்போ இந்த உள்ள போயிடுவோம், verse 6க்கு போயிடுவோம். நானே வழி, சத்தியம், ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நானே வழி, சத்தியம், ஜீவன். ரைட். ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். ரைட். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வித்தவுட் மீ நோ ஒன் கேன் கம் டு தி ஃபாதர். ரைட். இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்ல வரார்? வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் ஜீசஸ்? இதுல அவருடைய நோக்கம் என்ன?
ஃபர்ஸ்ட் இஸ் இன்னெவிட்டபிள். ஓகே, இப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்கிற சிம்பிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் த வே அப்படின்னு சொல்றாருல்ல, அப்ப வேற வழியே இல்லையா? இப்போ நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. வேற வழிகள் உண்டு, ஆனா அந்த வழிகள்ல போனா யூ cannot ரீச். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து குவாலிஃபை பண்ணுது. நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? ஐ ஆம் த வே. ஸ்டேட்மெண்ட் 2 வித்தவுட் மீ. அப்போ என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு ரீச் த ஃபாதர், இஃப் யூ வாண்ட் டு கம் டு ஃபாதர், ஐ ஆம் த வே. இப்படி இருந்து அப்படி படிக்கிறது. அப்போ வேற வழிகள் இருக்குது, அந்த வழிகளை நீங்க போனீங்கன்னா நீங்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டீங்க, யூ வில் மிஸ் த டெஸ்டினேஷன். அப்போ வேற வழியெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. என்னெல்லாம் வழி இருந்திருக்கலாம் அன்னைக்கு சிச்சுவேஷன்ல? அன்னைக்கு சிச்சுவேஷன்ல என்ன பார்த்துருக்கலாம்? இப்போ ஜூடாயிசம், அன்னைக்கு ஜூடாயிசம், தோரா, அந்த கான்செப்ட்ஸ். இன்னொரு பக்கம் எம்பரர், ரோம், இன்னொரு பக்கம். ஸோ மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த எந்த ஆப்ஷனும் என்னுடைய ஃபாதர் கிட்ட கொண்டு போகாது. என்னுடைய ஃபாதர் கிட்ட நீங்க வரணும். இஃப் யூ வாண்ட் டு கம் டு த மேன்ஷன், அந்த மேன்ஷன் சொல்றது அகைன் ஹோம், ரிலேஷன்ஷிப் வித் காட். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், அது நடக்கணும்னா நீங்க ஏன் மூலமா தான் என்ன பண்ணணும், வரணும். ஐ ஆம் த வே. ஸோ ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்திருக்கா இதுல? எனி கொஸ்டின்? ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும், பட் எனிவே ரைட். இப்போ இன்னொரு கேள்வி வருது, அது எனக்கு இப்போ வருது. என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ ஐ ஆம் த வே, அப்பயே நமக்குள்ள இத்தனை டினாமினேஷன். போப்பாண்டவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபியூனரலில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. கருப்பு நிறத்தில் கேசக் வரைஞ்சி ஈஸ்டர்ன் பேட்ரியாக்ஸ் வந்தாங்க. பெரிய பெரிய ரவுண்டு கேப்ஸ் போட்டு வந்தாங்க. வந்து அவங்களும் வந்து அந்த ப்ரேயர், அவங்க எல்லாமே சாண்டிங் தான். நம்மள மாதிரி ரீடிங் ப்ரேயர்ஸ் இருக்காது, சாண்டிங் ப்ரேயர்ஸ். அவங்களும் வந்து அதை சாண்ட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈஸ்டர்ன் பாஸ்டர்ஸ், ஈஸ்டர்ன் பேட்ரியாக்ஸ். அப்போது இது வெஸ்டர்ன் சர்ச், கேத்தலிக், இது வெஸ்டர்ன் சர்ச். அப்போது கேத்தலிக்குக்கும் ஈஸ்டர்ன் சர்ச்சுக்கும் கம்யூனியனே கிடையாது. நோ கம்யூனியன், கம்யூனியன் கிடையாது. நோ கம்யூனியன். அப்போ நோ கம்யூனியன் இருக்கிற டைம்ல அவங்க வந்து அந்த பிரேயரை பண்ணதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இப்போ அந்த பிரேயர் மூலமா அவங்க என்ன அக்னாலஜ் பண்றாங்க? we all believe in one God, one Christ, one Jesus Christ. இல்ல, அதுதான் பியூட்டி. அப்போ நாம பாருங்க, நிறைய நேரத்தில் இந்த டினாமினேஷனல் டிஃபரன்சஸ்ல நம்ம சிக்கி இந்த கான்செப்டுக்கு நம்மளே ஒரு கேள்வி உண்டாக்கிடுறோம். நானே வழின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? we have to think seriously. அப்போ அந்த வழின்னு சொல்ல வர்றது எதை சொல்ல வர்றார்? வாட் இஸ் வே? இப்போ அடுத்த கேள்வி வருது, நிறைய கேள்வி வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பைபிள் ஸ்டடி சம்மர் வெக்கேஷனுக்கு விடுறதுனால கேள்விகள் வரும். இருந்தாலும் நீங்க கேள்வியெல்லாம் நோட் புக் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறமா கேள்வி நமக்கு மறந்துடும் பல வேலைகள் இருக்கிறதுனால. அடுத்த கேள்வி வருது, அதுல கிளை கேள்வி. அப்போனா அவர் வேணா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? வேணா என்ன அர்த்தம்? இப்போ டெஸ்டினேஷன், ஓகே, டெஸ்டினேஷன் அண்ட் பாத். இப்போ பாத்வே அண்ட் டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் இஸ் ஹியர். அகைன் இது ஒரு சிம்பாலிக் வேர்டு தான். இப்போ ரூட்டு, மேப்பு, கூகுள் மேப்லாம் போட்டு நம்ம போக முடியாது, இட்ஸ் சிம்பாலிக். இப்போ இந்த சிம்பாலிக்ல இப்போ கூகுள் மேப்னு போய் ஞாபகத்துக்கு வரும். இப்போ கூகுள் மேப்ல என்ன பண்ணுது? நீங்க ராங் ரூட்ல போனாலும் அது இன்னொரு 35 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்லுது, மாட்டி விட்டுருது நம்மள. ரைட், ஓகே. அந்த மாதிரி இல்ல. ஐ ஆம் த வேனா என்ன அர்த்தம்? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் த மாடல், ஐ ஆம் யுவர் ரோல் மாடல். இஃப் யூ வாண்ட் டு கம் டு த ஃபாதர், யூ ஹாவ் டு ஃபாலோ மீ. கரெக்டா? யூ ஹாவ் டு ஃபாலோ மீ, ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ இன் a way we can connect with 13th chapter.
13வது அதிகாரம் ஜான் 13 நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு ரோல் மாடல் பார்க்குறோம். ஐ ஆம் த லீடர் பட் ஐ ஆம் a servant leader. ஸோ நீங்கள் ஃபாதர் கிட்ட வரணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ த ரோல் மாடல்ஸ். யூ ஹேவ் டு ஃபாலோ த வேல்யூஸ் விச் ஐ லெஃப்ட் ஃபார் யூ. அப்போ நான் என்னென்ன வேல்யூஸை விட்டுருக்கனோ அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ. ஸோ கிறிஸ்டியானிட்டியோடைய பேஸ் எதில் இருக்கு? ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர். அதை நாம செய்யறோமா? அதுதான் நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அதை செய்யாம ஒரு ரிலீஜியஸான ஒரு இதுல இதுதான் வழி, இதை நீங்க ஃபாலோ பண்ணலன்னா ஆண்டவருடைய வழியில நாம நடக்கிறோம். அதை நடக்கணும்னா முதல்ல அந்த வழி என்னன்றதை நாம் என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். அந்த வழி என்னன்றதை தான் அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காட்டியிருக்கிறார். ரைட். இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அவர் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், அக்செப்டன்ஸ், லவ் ஒன் அனதர், இது தான் தன்னுடைய வழியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காட்டியிருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுடைய அழைப்பு. சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. பிலிப்பு. நம்ம ஆளுக்கு எல்லாருமே செம பிரில்லியன்ட், ஆல் டிசைபிள்ஸ். அப்போ அதில் அடுத்த டிசைபிள் கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போ. இது எப்படி இருக்குது கேள்வி? அப்போ இன்னும் புரிஞ்சுக்கல. இவ்வளவு சொல்லியும் பிலிப் என்ன சொல்லிட்டாப்ல? ஆண்டவரே, அப்பனா நாங்க ஒண்ணு பண்றோம், ஸ்ட்ரெயிட்டா எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, எங்களுக்கு அது போ. அப்போ இது இந்த கேள்வியை யார் இவ்வளவு நாள் கேட்டது? This is not a new question. The question already asked by many people. Not Nicodemus இல்ல, religious leaders. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, who is your father? We know your father. உங்க அப்பா எங்களுக்கு தெரியும். ரைட். நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிற, எங்க அப்பா இருக்காங்க அவர் சொல்லிட்டே இருக்கியே, உங்க அப்பாவை எங்களுக்கு என்ன பண்ண காட்டு. அந்த கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் யார் மனசுலயும் இருக்கு பாருங்க. ஏன்னா இவர் எப்பவுமே ஃபாதர் ஃபாதர் அட்ரஸ் பண்றாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி வந்துருச்சு? அவர் யாரா இருப்பாரு அப்படின்ற கேள்விதான் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு சொன்ன சூப்பர் ஆன்சர் என்னன்னா, பிலிப்புவே 9 verse 9, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் அறியவில்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? அறியவில்லைன்னா என்ன அர்த்தம்? அறியவில்லைன்னா ஒரு மனுஷனுடைய கேரக்டர் என்ன, குணம் என்ன, நேச்சர் என்ன, அவர் என்ன சொல்றாரு, அவர் இன்டென்ஷன் என்ன, எதையும் புரிஞ்சுக்கல. கரெக்ட். அவங்க கூடயே போயிருக்காங்க, ஆனா கூடயே போனாங்க, கூடயே வந்தாங்க, ஆனா fail to discern Jesus. இப்போ அவங்களுக்கு ஒரு விட்டமின் சத்து குறைவா இருக்கு. கரெக்டா? விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா? என்ன விட்டமின் குறையுது? புரிதல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் விட்டமின் யூ குறையுது. அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு விட்டமின் யூ கொடுக்கணும். அவர் ஜீசஸ் சொல்றாரு பாருங்க, அதுக்கு பதில் சொல்றாரு, இவ்வளவு காலம் உங்க கூட இருந்தும் நீங்க என்ன பண்ணல, புரிஞ்சல. என்னை கண்டவன் என்ன, அதாவது அங்க சொல்றாரு பாருங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஸோ ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன். நானே அவர், நானே அவர். யார்கிட்ட சொன்னாரு? அந்த சமாரிட்டன் அம்மாட்ட சொன்னார். அதை கேட்டவொன்னா அந்த அம்மா ஒரு பெரிய கலவரத்தை அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க? அவன் என்ன சொன்ன, ஐ ஹவ் சீன் மெசாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பவர்ஃபுல். இவர் நீங்க யாருன்னு கேட்டாங்க, மேசியா வந்தாருன்னா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னாங்க. நான் தாமா அது அப்படின்னு சொன்னதான் மிச்சம். அந்த அம்மாவுடைய சால்வேஷனே வந்துருச்சு. ஆனா கூட இருந்தவங்க அவரை என்ன பண்ணிக்கல. இதுதான் இறையரசு. இறையரசு எது தெரியுமா? இதுதான். கூடையே இருந்தவர்கள், லாங் ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னவர்கள், they may fail sometime. ஏன்? அவர்கள் எல்லாம் தெரியும் என்று என்ன பண்ணாங்க? நினைத்து கொண்டார்கள். ஆனா நேத்து தான் வந்தையா, சர்ச்சி வாசல்ல தான் நின்ன. அதனால தான் ஆண்டவர் அந்த ஸ்டோரி சொன்னார். நாட் த Pharisee
பட் த டாக்ஸ் கலெக்டர். அந்த வாசல் என்ன டாக்ஸ் கலெக்டர் ரிசீவ்ட் சால்வேஷன். பட் பாரிசி உள்ள வந்து முத வரிசையில் உட்கார்ந்தோம் இல்ல, ஏன் அங்கன்னா டிசைனிங் ப்ராப்ளம், விட்டமின் யூ டெஃபிஷியன்சி. அவரால் கடவுளை என்ன பண்ணிக்க முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ரைட், அதுதான் ஜீசஸ் இங்க சொல்றார். அடுத்தது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே, verse 11, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்ன பண்ணுங்க. எவ்வளவு அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் he makes. இல்ல என்ன பெயின்ஃபுல், அதுல ஒரு பெயின் இருக்கு பாத்தீங்களா. எப்பா என்னப்பா என்ன நீங்க நம்ப மாட்டீங்களே, என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க, என்ன பண்ணா நானும் என் பிதாவும் ஒண்ணுன்றதை நீங்க நம்புவீங்கன்றத அவர் கேட்கிறார். ரைட், அடுத்தது verse 12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஸோ செகண்ட், இப்போ நான் ஜீசஸை புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்யணும், இயேசு என்ன செய்தாரோ அவைகளை நாமும் என்ன பண்ணணும், செய்யும், அதுவைகளிலும் பெரிதானவைகளை செய்வோம். வெரி சிம்பிள். ரைட், அதை தான் சொல்றார். அதுதான் உங்களுக்கு ஒரு கேட்டகரியா கொடுக்கிறார். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில். how to understand that verse 13, எல்லாரும் ஒரு டைம் அதை படிங்க, எல்லாருமே ஒரு டைம் படிங்க, ஏன்னா அது டைம் எடுக்கும் அந்த வசனம் புரியறதுக்கு. 14, 13. இதில் என்னெல்லாம் இருக்கு, ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு அதுக்குள்ள, ஒரு ஒரு ஹியூஜ் தியாலஜி அதுக்குள்ள அடங்கி இருக்குது இல்ல. ஓகே, என்னெல்லாம் இருக்கு நீங்க படிச்சிருந்து சொல்லுங்க. ஒரு பெரிய பிரசங்கம் அதுக்குள்ள இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட், அதுல இன்னொன்னு இருக்குது, வித்தவுட் மீ you can't get anything from the father. ஃபாதர் யாரோட ஜெபத்தையும் கிராண்ட் பண்ண மாட்டாரு. ஃபாதர் ஒரு ஜெபத்தை பதில் சொல்லணும்னா அந்த ஜெபம் யார் மூலமா போகணும்? ரைட், தட்ஸ் வாட் வி ப்ரே. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், எங்கள் பிதாவே. ரைட், வித்தவுட் ஜீசஸ் நத்திங் வில் பி கிராண்டட். ஒன்று, அதுல நமக்கு எல்லாரும் we are all அதுல we agree with that. ஓகே, தென் செகண்ட், எதை கேட்பீர்கள், எதை கேட்கறது, அதுதான் அங்க கேள்வி, அங்கத்தான் கேள்வி வருது. எதை கேட்கறது? என்னை போன்ற காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள். அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன், அப்போ ஜீசஸ் என்ன செஞ்சாரோ அதையே நானும் செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்கிறேன். நான் என்ன இப்போ ப்ரேயர் பண்றேன், என்கிட்டயும் அந்த தாழ்மை கொடுங்க, எனக்கும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பலன் கொடுங்க, இதை நான் கேட்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட், இது மெட்டீரியல் பத்தி இங்க எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வசனத்தை மெட்டீரியல் பிளெஸிங்காக பயன்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இது அதுக்கான ஒன்று கிடையாது. ஏன்னா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் இல்லை, அதோட அர்த்தம் அது இல்லை. எதை என்ற சென்ஸ், அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வேர்ஸ் நம்ம படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் வேர்ஸ்ல என்னில் விசுவாசமா இருக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆண்டவரை போல காரியங்களை செய்வதற்காக நாம் கேட்கிறோம். ரைட், ஸோ அதை ஒரு லிட்ரலா ஒரு மெட்டீரியல் பேஸ்டா, அப்போ நான் எதை கேட்டாலும் கடவுள் எனக்கு கொடுத்துருவாரான்னு சொல்லி சைல்டிஷான அண்டர்ஸ்டாண்டிங்ல அதில் நம்ம இருக்க முடியாது. ரைட், எது ஆண்டவர் என்ன கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுமோ அதே தான், அதுவும் டுவர்ட்ஸ் காட்ஸ் கிங்டம்க்கு தான், அதுவும் கிங்டம் ஆஃப் காட்க்கு மட்டும்தான். ஸோ அந்த வசனங்களை we have to understand carefully in that sense. ஓகே, அடுத்ததுக்குள்ள போயிடலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை என்ன பண்ணுங்க.
ரைட். ஸோ அவங்களுக்கு சொல்றார், ரொம்ப ஒடிஞ்சி போய் நீங்க இல்லைன்னா உங்க பிதாவாவது எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு, இல்லை நீங்க என்னை விடையும் பெரிய காரியங்களை செய்வீங்க, பட் யூ ஹாவ் டு ஆஸ்க், என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு லாஸ்ட் ஃபேஸ்க்குள்ள போறார். என்ன சொல்றாருன்னா, ரைட், உங்களுடைய விட்டமின் டிஃபிஷியன்சிக்கு ஒரு மருந்து, ஒரு மெடிசன், அதுதான் அடுத்தது. என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், பாராக்லிட்டோஸ், கவுன்சிலர், கன்வின்சர், அட்வொகேட், அதுதான் அதோடைய அர்த்தம். இதுதான் உங்களுக்கு நான் ஒரு பாராக்லிட்டோஸை நான் என்ன பண்ண போறேன், நான் பிதா கிட்ட இருந்து நான் உங்களுக்கு பெற்று தரப்போறேன். உலகம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு. ஸோ யூ கோயிங் டு ரிசீவ் டிவைன் கம்ஃபர்டர். ரைட். இப்போ நான் அதான் 3 கேள்வி எழுதி போட்டிருக்கிறேன். ஹூ, வை, வாட். ரைட். இந்த 3த்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, அவர் யார்? அவர் யார்? அப்போ இந்த பாராக்லிட்டோஸ்ன்றது யார்? அவரை பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் அப்படி பேசுறோம். அவருக்கு கவுன்சிலர், அட்வொகேட். இப்போ ஃபர்ஸ்ட், இதுவரைக்கும் ஜீசஸ் அவங்க முன்னாடி நடக்கிறாரு, அவங்க ஜீசஸை ஃபாலோ பண்றாங்க, லிட்டரலா பண்ணாங்க. ஆனா ஜீசஸை புரியாம பண்ணாங்க. அவர் யாருனே அவங்களுக்கு சரியா புரியல. பட் they literally followed Jesus. Year after they have to walk alone. இப்போ ஸ்டேஜ் 2 முதல்ல அப்பா கூட்டு போனாரு, அப்புறம் இப்போ ஸ்டேஜ் 2 they have to go alone. இப்போ தனியா போறதுக்கு ஒரு துணையாளர் தேவைப்படுறார். அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களை தனியா விட்டுட்டு போல, இந்த வழியில நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணையாளர் என்ன பண்றாரு, வராரு. அவர் யாரு அப்படின்னா, அவருக்கு தேற்றரவாளன் சொல்றாரு. அது பாராக்லிட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான மீனிங் கம்ஃபர்டர் அண்ட் அட்வொகேட். கம்ஃபர்டர்னா யாரு? ரைட். இந்த ஸ்பிரிட், மனுஷனுடைய ஆவி இருக்கு. இந்த ஆவி பல நேரங்களில் ஒடிஞ்சு புரோக்கன். ஏன் ஆவி புரோக்கன் ஆகுதுன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற பல சிச்சுவேஷன்ஸ், வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் நமக்கு நடக்கிற பல விஷயங்கள் நம்முடைய மனசை உடைக்குது, புரோக்கன்னஸ்க்குள்ள போகுது. அவள் புரோக்கன்னஸ்க்குள்ள நம்ம போகும்போது நம்மளால் உற்சாகமாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக, இல்லை நம்ம நினச்ச ஜீலாக இருக்கிற விஷயங்கள் எதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேம் எல்லாம் புரோக்கன். அப்போ அந்த புரோக்கன்னஸ்க்குள்ள டிசைபிள்ஸ் போவாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த புரோக்கன்னஸ்ல இருக்கிறவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தேவைப்படுறார். ஒன்று. ரெண்டாவது, அட்வொகேட் சொல்கிறோம். அட்வொகேட் அப்படின்னு சொல்லும்போது, அட்வொகேட் அப்படின்னு சொன்னால் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒன் செல்ஃப். அப்போது எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார், வாதாடுறார், எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு சார்பாக அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நான் பேச மாட்டேன், என்னுடைய அட்வொகேட் பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போது ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணி பேசலாம். பட் என் அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்க ஞானமாக, பாயிண்டடாக அவங்க என்ன பண்ணுவாங்க, காரியங்களை பேசுவாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அட்வொகேட் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாராக்லிட்டோஸ் ஆஸ் அ அட்வொகேட். இப்போ உதாரணமாக ஆண்டவருடைய ஊழியத்தில் இல்லை நம்ம ஆண்டவருடைய பாதையை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கம்பேனியன் அப்படின்னா யார் எடுத்துக்கிறது, ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான். த ஃபர்ஸ்ட் கம்பேனியன் அண்ட் த பெஸ்ட் கம்பேனியன். அதனால தான் இதுவரைக்கும் ஜீசஸ் உங்களுக்கு வழி காட்டிட்டாரு. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வழி மட்டும் காட்டல, வழி நடத்தும் ஆவியானவர் கம்பேனியன். அவர் ஒரு டிவைன் கம்பேனியன். அந்த டிவைன் கம்பேனியன் நம்ம கூட இருக்கிறதுனால நாம செட்பேக்ஸ் வந்தாலும், ஒடிஞ்சு போனாலும், அவர் நமக்குள்ள என்ன பண்றாரு, இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா,
ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு போட்டு அந்த ட்ரூத் சத்திய ஆவி ட்ரூத். ட்ரூத்னா வாட் இஸ் ட்ரூத்? ட்ரூத் சத்தியம்னா என்ன? சத்தியம்னா உண்மை இல்லை. வாட் இஸ் ரைட்? ட்ரூத் அப்படின்னா இந்த கான்டெக்ட்ல ட்ரூத் அப்படின்னா டிசர்ன்மெண்ட், புரிந்து கொள்ளுதல். அதாவது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படி சொல்ற மாதிரி. அதாவது அதோடைய ட்ரூ செல்ஃபை ஒரு காரியம் பார்க்கிறோம், அதோடைய ட்ரூ செல்ஃபை என்ன பண்ணிக்கிறது? புரிஞ்சுக்கிறது. உண்மையான செல்ஃபை புரிஞ்சுக்கிறது, ட்ரூ செல்ஃப், ட்ரூ நேச்சரை கண்டுபிடிக்கிறது. ஸோ டிசர்ன், ரைட். இப்போ டிசர்ன்மெண்ட் எப்படி வருது? நார்மல் டிசர்ன்மெண்ட் எப்படி வருது ஒருத்தங்களுக்கு? ஹவு வி டிசர்ன் திங்ஸ், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்? டிசர்ன் த்ரூ பிராக்சிஸ், எம்பிரிக்கல், அதாவது அனுபவம் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். அப்போ அனுபவம் மூலமா நம்ம நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்? டிசர்ன் பண்றோம், ரைட். அப்போ இந்த ஐடியா பிஹைண்ட் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்ல, உண்மையிலேயே எங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்டாலும் இப்போ சொல்லுங்க, இப்போ ஜீசஸ் யாருன்னு நமக்கு தெரியுமா? நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தணும் தவிர நாங்களா உங்களை என்ன பண்ண முடியாது. we cannot find you. அப்படி ஃபைன் பண்றதா இருந்தா நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்போம். எங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் எங்களால பதில் சொல்ல முடியுமா? நம்மளால பதில் சொல்ல முடியுதா? இல்ல. என்னை சுத்தி நடக்கிறவைகள் எவைகளுக்குமே என்னால என்ன பண்ண முடியல. ஒய்ன்ற அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு ஏன் இது நடந்ததுன்னு சொல்லி பதில் எனக்கே தெரியல. ஏன் இது என் வாழ்க்கை நடந்துச்சு, ஏன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒய் யாராவது அந்த கேள்வி இல்லாம இருக்கீங்களா? எல்லாருமே இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய டிசர்ன்மெண்ட், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே லெஸ். ஸோ இப்போ நமக்கு யார் தேவை? ஒரு கம்ஃபர்டர் தேவை, ஒரு அட்வொகேட் தேவை, ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் தேவை, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் தேவை. அவர் நமக்குள்ள இருந்தார்னா எது உண்மை, எது பொய், எது சரி, எது கரெக்ட் அப்படின்ற தெளிவை நமக்கு என்ன பண்றாரு. மற்றபடி நான் வாட் ஐ பிலீவ், வாட் ஐ திங்க் இட்ஸ் மேபி மே நாட் பி கரெக்ட். அதனால தான் அவருக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ மாயா பிலாசபிலாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைன் ஹெல்பர், டீச்சர், ரிமைண்டர். அவர் ரிமைண்ட் பண்றார், நீங்க who are you, he reminds you. And then the finest thing, இன்னொரு விஷயம், indwelling God, அந்தர்யாமின். ஹிந்தி இது அந்தர்யாமின். the God who dwells inside. He is a God who resides inside. அந்தர்யாமின் இது ஒரு ஐடியா. அப்ப கடவுள் எங்க இருக்காரு? is inside of. அதுதான் அவர் இன்டுவெல்லிங். அவர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு வாழுகிறார். தூய ஆவியானவர் நம்மோடு வாழுகிறார், ரைட்? Holy Spirit, Spirit of Truth, Divine Helper, Teacher, Reminder, Indwelling Presence, Indwelling God, Eternal Companion. அவர் தான் ஒரு கம்பேனியனா நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டால நிறைஞ்சவங்க எவ்வளவு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் தைரியமா இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க கூட யார் கம்பெனிக்கு இருக்கிறது? ஜீசஸ் இருக்கார். நீங்க முடிஞ்சா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணுடைய வரலாறு, 18 வயசு நிரம்பிய ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற பொண்ணுடைய அவன் அந்த பொண்ணை கொளுத்துறாங்க, நெருப்புல கொளுத்துறாங்க. ஏன்னா அவ வந்து she has been talking to someone, பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கொளுத்திட்டாங்க, கம்பத்தில் கட்டிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சர்ச் ரியலைஸ் பண்ணி இல்லை. அப்போ என்னன்னா அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, என் கூட ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க.
நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு போர்லாம் நடத்தி அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கூட எக்ஸ்ட்ராடினரியா ஆண்டவர் அவங்க கூட என்ன பண்றாரு, ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு. அதான் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவரை இன்ட்ராக்டிங் காட், நமக்குள்ளேயே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், நம்ம கூட அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு. பட் நாம நிறைய நேரம் அவரை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல. நாம விடுறது இல்ல, நாம அவரை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். இல்ல, அவர் அதான் ஜீசஸ் சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாராக்லிட்டோஸ், ஒரு அட்வொகேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது verse 21 18 பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல நான் என்ன பண்ணுவேன், வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க. ஸோ ரெசரெக்ஷன் ஜீசஸ்க்கு இல்லை, ரெசரெக்ஷன் யாருக்கு, நமக்கு. ஸோ ரெசரெக்ஷன் இஸ் a hope given to us. நான் பிழைக்கிறதுனால யார் பிழைக்க போற அல்டிமேட்லி நீங்க. அப்போ இந்த ஈஸ்டர் எப்படிப்பட்டது, அதனால தான் ஈஸ்டர் ஒரு பண்டிகை கிடையாது, ஈஸ்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க they receive the joy of resurrection. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாழுகிறார், நானும் வாழுவேன், என்றும் கர்த்தாவோடு வாழுவேன். இல்ல பாட்டு நம்ம பாடுறோம். அப்போ நான் என்னைக்கும் கர்த்தவரோட வாழுவேன். அந்த அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ் நம்ம என்ன பண்றோம், ரிசீவ் பண்றோம். சரி, அடுத்தது சொல்லுங்க. அதாவது அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கிற அந்த வசனத்தை நீங்க கோட் பண்றீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது அப்படின்னு சொல்ற அந்த இது வந்து சர்ச்சுடைய ஃபார்மேஷனுக்கான ஒரு ஒரு ஈவெண்ட். ஜான்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜான் 20:21 படிங்களேன். ஜான் 20:21. ஜான் 20:21. கரெக்டா? ஜான் 20:21 talks about Holy Spirit. Jesus Holy Spirit கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். அவங்க மேல ஊதுறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவங்க மேல ஊதுறார். ஊதி பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அந்த பென்டிகாஸ்டல் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 120 பேருக்கு மட்டும் இல்லை, அங்க சுத்தி இருந்த அந்த பென்டிகாஸ்டல் டேவை செலிப்ரேட் பண்ண வந்த அத்தனை ஜூஸ், அத்தனை ஜென்டைல்ஸ் அவங்க முன்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் இனாகுரேட் அது தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி கொர்னேலியஸ் வீட்லையும் வந்துச்சு. 2-3 அக்கேஷன்ஸ்ல அது இருக்கு. அது வந்து வெளிப்படையாக ஆண்டவருடைய ஆவியானவரை அவங்க என்ன பண்ணாங்க, ரிசீவ் பண்ணாங்க. ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் எப்பவுமே நம்மோடு கூட அவர் என்ன பண்றாரு, இஸ் வித் அஸ். ரைட். அடுத்தது அப்போ இப்போ 22ல ஜூடான் சொல்ற இன்னொரு டிசைபிள், இவங்கெல்லாம் பேசாம இருந்துட்டாங்க 3 வருஷம். கிளாஸ் 40 நிமிஷம் நடக்குது, பெல் அடிச்சிருச்சு. சார் போகும்போது தான் என்ன பண்ணுவான் ஒருத்தன், ஐயா ஐயா ஒரு சந்தேகம் ஐயான்னு கேட்பான். ஏன்னா அப்படியாவது ஒரு நல்ல பேரை என்ன பண்ணிடலாம், வாங்கிடலான்னு பார்க்குற மாதிரி நம்மால் கடைசி மூமெண்ட்ல ஒரு டவுட் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாமல், சாரி உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற ஏன் நீங்க why you are not revealing yourself to the world? பயங்கரமான கேள்வி இல்லை? இந்த கேள்விக்குள்ள என்ன இருக்குது? இப்ப நாங்க போய் உங்களை பத்தி சொல்லி எல்லாரையும் புரிய வச்சு ஊர்கள் ஊரா கஷ்டப்பெல்லாம் படுறதை விட நீங்க பாட்டுக்கு பேசாம எல்லாருக்கும் உங்களை என்ன பண்ணிட்டு போங்க, வெளிப்படுத்திட்டு போன எங்க வேலை மிச்சமே. கரெக்டு தானே? இந்த மாதிரி நம்ம ஆட்கள் இப்பயும் கூட சில பேர் பேசுறாங்க தானே. ஆண்டவர் ஒரேடியா வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எல்லா மக்களுக்கும் உலகத்துக்கு தன்னை என்ன பண்ணியிருக்கலாம். 3 வருஷம் கூட இருந்த நீங்களே பிலீவ் பண்ணலன்னும் போது உலகம் கண்டிப்பா என்ன பண்ண போறது இல்லை, பிலீவ் பண்ண போகாது. ஸோ அவர் என்ன சொல்றாரு பார்ப்போமா? அவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்துல வந்து என்ன பண்ணுவோம். ஸோ தம்பி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது இப்போ
கொலாசியம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய ஸ்டேடியம் கொலாசியம் கட்டியிருக்காங்க. அந்த கொலாசியத்தில் 40,000 பேர் உட்காரலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் 40,000 பேர் மேலே உட்காரலாம். அதே மாதிரி 40,000 பேர் உட்காரக்கூடிய கொலாசியத்தை 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரோமன்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொலாசியத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும், சென்ட்ரல் பாயிண்ட். அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து நம்ம நின்னோம்னா நம்ம என்டையர் ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். நோ மைக், நோ பிஏ சிஸ்டம்ஸ், நத்திங். அங்கே நின்று நீங்கள் பேசுனீங்கன்னா யாருக்கு வேணால் கேட்கும். அப்போது எதுக்காக அதை கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் எப்போவுமே கிங் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் மாஸ் அப்பீல் பண்ணுவார். ரைட். ஆனால் ஜீசஸ் எப்பவுமே மாஸ் அப்பீலை என்ன பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ ஜூடாவுடைய கேள்வி என்னன்னா, ஏன் நீங்கள் ஒரு மாஸ் அப்பீல் பண்ணக்கூடாது? நீங்கள் ஒரு மாஸாக நீங்கள் ஏன் போகக்கூடாது? எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்கள் 12 பேர்கிட்டே நிறைய விஷயம் சொல்கிறீங்களே, இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? அவங்க அண்ணனுங்க தம்பிங்களும் அதான் சொன்னாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சா இந்த மாதிரி இங்கே கலிலேயாவிலேயே சுற்றிட்டு இருக்கியப்பா, நீ எங்கே போ, நீ ஜெருசலேமுக்கு போப்பான்னு சொல்லு. ரைட். இதெல்லாம் இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க இயேசுவை என்ன பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் என் பிதாவும் யார் கூட இருப்போம்னா, எங்கள் மேலே யார் அன்பாக இருக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லை, யார் எங்களுடைய வசனத்தை, இட்ஸ் ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் நான் உங்கள் கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஸோ ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப். ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்காம மாஸ் அப்பீலில் எந்த ஒரு கிடையாது. 6 கை தட்டுவாங்க, 4 கை தட்டுவாங்க, அவுட் ஆனால் அமைதியாக இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக தோசை இட்லின்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை எதை பற்றியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி அவங்க அடுத்த மேட்ச்சுக்கு வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்சாக முடிஞ்சு போயிடுது. கரெக்டாக? ஸோ அவர் அதை சொல்லலை, லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அதுதான் முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரைட். அடுத்தது அகைன் 26 அகைன் தேற்றரவாளனை பற்றி சொல்றார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, நினைப்பு. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. பட் டோன்ட் வரி, உங்களுக்கு எல்லாத்தையும் யார் ஞாபகப்படுத்துவா? பரிசுத்த ஆவியானவர் வில் ரிமைண்ட் யூ, டீச் யூ. ஸோ டோன்ட் வரி, அவரை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு வரும், உங்கள் மெமரிக்கு வரும். ஸோ டோன்ட் வரி அப்படின்றத அவங்க சொல்கிறார். சொல்லிட்டு 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். ஸோ 2 விஷயம், ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற, அதாவது இப்படி சொல்கிறார், அது வந்து இது எப்படி இருக்குன்னா, அந்த சொத்து பிரித்து கொடுக்குற மாதிரி, நான் போகிறேன் என் சொத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி அந்த சொத்து கொடுக்குறார். நான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா, பீஸ். அந்த பீஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு 2 விஷயம் இல்லை. ஒன்று கலக்கம், அதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குது, ஒரி. நோ வரிஸ், நோ ஃபியர். இது 2 தான் ஆக்சுவலாக நமக்கு சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஒரி, இன்னொரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் பயம். கவலையும் பயமும் தான் நம்மளை கலங்கடிக்குது. அவர் சொல்றாரு, நான் கொடுக்க சமாதானம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதை பற்றி நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. ரைட். இப்போ நம்மளே நம்ம கேட்டுக்கிறது, இப்போ நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த சமாதானம் இருக்கா? அப்பப்போ இருக்குது. ரைட். அடுத்தது, நான் போவேன் என்றும் உங்களிடத்தில் திரும்பி வருவேன் என்றும் உங்களுக்கு சொன்னதை நான் சொல்லி கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், சொன்னேன். 30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்று. ஸோ தேற்றரவாளனும் வராரு, பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யார் அந்த பிரின்ஸ்? இல்லை, இந்த சிஸ்டம், பிசாசு. இல்லை. ஸோ ஒரு பக்கம் தேற்றரவாளன் இருக்காரு, ஒரு பக்கம் பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இருக்காரு. இதில் யாரை நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க? நான் அதிகமாக பேசலை,
அவர் சொல்றாரு, இனி உங்க இடத்துல நான் இதை பத்தி அதிகமா என்ன பண்ணல, பேசல. டைம் ஹஸ் அரைவ்ட், டைம் ஹஸ் அரைவ்ட். நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் போகணும், எனக்கு சிலுவை காத்திருக்குது. உலகத்தின் அதிபதி என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். பிளான் போட்டாச்சு, யூதாஸ் போயாச்சு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தின் அதிபதி இட் இஸ் அரைவ்ட். இன்ஜஸ்டிஸ் அல்ல, இன்ஜஸ்டிஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. பட் நான் அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. பட் நீங்க என்னுடைய டீச்சிங்கை நீங்க கடைபிடிங்க. நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி என்ன பண்ணோம் நடக்கும். ஸோ இந்த சிலுவையில் நான் தொங்குறதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி தொங்கினாருன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எதுக்காக நான் தொங்க போறேன்னா, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டகளை செய்கிறேன் என்றும் உலகம் என்ன பண்ணும் அறியும். ஸோ நான் என் பிதா மேல அன்பா இருக்கிறன்றத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ நான் எங்க அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்றத எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் எனக்கு சொல்றதை நான் செய்யறதுனால தானே. அதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வாங்க லெட்ஸ் கோ, பேசிக்கிட்டே இருக்க வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், இவ்விடம் விட்டு நம்ம போவோம் வாருங்கள் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாரு, கூட்டி விட்டார். ஸோ நாமளும் இவ்விடம் விட்டு செல்லுவோம். இல்லை, ஆண்டவர் வந்து the comforter, the divine comforter, spirit of truth, divine helper, teacher, advocate, reminder, eternal companion, Holy Spirit நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்தார்னா we receive the eternal peace. அந்த பீஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னா no worries, அந்த பீஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னா no fear. நாம செய்ய வேண்டியது we have to follow the way. ஆண்டவருடைய வழியை ஃபாலோ பண்ணி we are going to reach the eternal, இல்லை, eternal mansion of God, mansion, ஆண்டவருடைய the eternal home, அதை நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவரை பற்றி மட்டும் அந்த வழியை மட்டும் பின்பற்றினா போதுன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் ஸ்பீச்சை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த ஆமாம் டயக்ராம் சொல்லல. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் விஸ்டம், கடவுளுடைய டிவைன் நாலேஜ், டிவைன் விஸ்டம், ஃபாதர், அவர் தான் டிவைன் லோகோஸ் இந்த உலகத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்புனார். இப்போ the divine wisdom sends the divine spirit. So father, son and holy spirit இப்படியும் பார்க்கலாம். divine wisdom, divine logos and divine spirit. ரைட், ஜோமல்லாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக காரியங்களுக்காக நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக 4 மாதங்களாக நாங்கள் கண்ட இந்த யோவான் நற்செய்தியிலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பார்க்க கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இன்றைய நாளிலே சம்மர் வெக்கேஷனுக்காக ஆண்டவரே இந்த கோர்ஸை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை இருக்கட்டும். உங்களுக்கு சித்தமானால் மறுபடியும் இதை தொடங்க கர்த்தர் எங்களுக்கு அருளையும் கிருபையும் பலனையும் தார், ஆசீர்வாதியும் வழி நடத்தும். இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண, பிரசன்டேஷன்ஸ் செய்த, ஆர்வமாய் பங்கேற்ற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறீர். உம்மை பின்தொடர்ந்து வருகிற கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும், ஆசீர்வாதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.